உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். தொடர்ந்து ஓரிரு மாதமாக என்னுடைய பிரதர் சிலம்பரசன் பற்றி திருப்பி அவர் பழையபடி ஷூட்டுக்கு வர்றதில்ல, கமலுக்கு பெரிய தலைவலியை கொடுக்குறாரு, மணிரத்னமுக்கு தலைவலியை கொடுக்குறாரு, ப்ரொடியூசருக்கு தலைவலியை கொடுக்குறாரு, திருப்பி பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னை மூத்த பத்திரிகையாளர்களாக வெளிக்காட்டிக்கிற ஒரு சில பேர் யூடியூப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. அதை பார்க்கும்போது வருத்தமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. சில நேரங்களில் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பொய் பேசுகிறாங்கன்னு யோசிக்க தோணுது. இதுக்கு அவங்களுக்கு இதில் என்ன பிரயோஜனம்? இல்லை கண்டென்ட் வைரல் ஆகணுங்கிறதுக்காக பேசுகிறாங்களா, இல்லை இப்படி பேசி பேசி என் நண்பர் சிம்புவை வீட்டில் உட்கார வச்சிடலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எதுவுமே சாத்தியம் இல்லை, இது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய நண்பர் சிம்பு அப்படிங்கிறத விட என்னுடைய அண்ணன் சிம்பு அப்படின்னு சொல்கிறதுல தான் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட நெய்பராக தான் இருந்துகிட்ருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில், ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் 2009 நான் லயோலா காலேஜில் முடித்து வெளியே வந்ததுலேருந்து இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பேர் கூட ட்ராவல் பண்ணாலும் நான் நெருங்கி பழகக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னோடய பிரதர் சிலம்பரசன் மட்டும்தான். அது அவரோட பயணிக்கிற நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருடைய ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் சிலம்பரசன் அவர்களை பற்றி பேசும்போது நான் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய 14 வருஷ ஊடக பயணத்தில் பார்த்திங்கன்னா வீடியோஸை இது வரைக்கும் பதிவிட்டதில்லை. இப்போ என்னுடைய ஜனநாயகன் மீடியா ஆரம்பித்து இந்த 5 வருஷத்தில் கூட இந்த வீடியோ நான் போட்டதில்லை. இப்போ தான் பேச வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நான் ஒரு சில தகவல்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஃபேக்டை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த அஜெண்டாவும் கிடையாது. ரெண்டாவது, இந்த ஜனநாயகன் சேனல் மூலியாக வர்ற வருமானம் எதுவுமே என் கைக்கு போகிறது கிடையாது. என்னுடைய ஃபவுண்டேஷன், ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் ஒரு இருக்குது, நம்ம வச்சுருக்கோம். அதன் மூலிமா கல்விக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய நம்ம அதன் மூலிமா அப்படியே அங்கே போயிடுது. இதுதான் ஃபேக்ட்னு வச்சுக்கோங்க, என்னோட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். பட் இப்போ நான் பேக் டு சிம்பு அவர்களுக்கு வரேன். அதாவது ஆரம்பத்தில் சிம்பு ஷூட்டிங்கே வர்றதில்ல, பாத்ரூமில் உட்காந்து பேசுகிறாரு, மொட்டை மாடியில் உட்காந்து பேசுகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க பூரா அவர்கிட்ட மொபைலில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் மேலே யாரெல்லாம் நெகட்டிவாக குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்கெல்லாம் தொடர்ந்து இன்னமும் சிலம்பரசன் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன சிம்புக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது தான் பிரச்சனை. நான் கூட பழகிறனால சொல்கிறேன். அவர் இவர் டேரக்டரு, இவர் அசிஸ்டண்ட்டு, இவர் ஆஃபீஸ் பாய் அப்படிலாம் பார்க்க மாட்டார். எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார், எல்லோரும் ஒரே மாதிரி நம்பிடுவாங்க. அவங்க பின்னால் குத்தும் போது அவருக்கு வலிக்கும், அவ்வளோதான் பிரச்சனை. அவர் அன்பு வச்சா அது பேரன்பாக இருக்கும், அவர் கோவம் பட்டார்னா அதை யாராலும் அடக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஓப்பன் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்டல் கிளியராக இருப்பாப்புல. அதுதான் அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. சினிமாவுக்கு ஒரு கிரிமினல் மைண்டு வேணும் சினிமாவில் இருக்கணும்னா. அப்புறம் ஒரு பொய்யா ஒரு முகத்திரை இருக்கணும் இல்லையா, மேடையில் ஒன்று பேசணும், பின்னாடி ஒன்று பேசணும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல. அந்த மாதிரி சிம்புக்கிட்ட எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. அவராக இருப்பார், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி, என்ன தோணுதோ அதை தான் பேசுவார். அதனால் இப்போ அவர் STR 48 பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் கமல் சாரோட தக் லைஃப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கமல் சாருக்கு அவரை பற்றி தெரியாதா? குழந்தையிலேருந்து பார்க்குறாரு இல்லையா, ஷூட்டுக்கு கரெக்ட் டைமில் தான் போயிட்டுருக்காரு, எல்லாம் ஆஸ் பர் ஸ்கெடியூல். மணி சார் என்ன பிளான் பண்ணாரோ அதன்படி ஷூட் போயிட்டுருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பொருட்செயல் லெவலில் தக் லைஃப் போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்கறது துல்லியமான தகவல் தான் கொடுத்துட்ருக்கேன். மற்றவங்கள மாதிரி வந்தவன் போனவன் சொல்கிறது, பேப்பரில் படித்தது, யூடியூப்பில் பார்த்தது, காது பட கேட்டது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? சிலம்பரசன் முன்பை காட்டிலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். இப்போ தக் லைஃப் நடிச்சிட்ருக்காரு, STR 48 ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இது வரைக்கும் வெளிவராத தகவல்கள் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், STR ஃபேன்ஸுக்காக கொடுக்குறேன். அடுத்து 4 பெரிய படங்களுக்கு கதை கேட்டு ஃபைனல் பண்ணி வச்சுருக்காரு. 4 பேருமே மிகப்பெரிய டேரக்டர்ஸ். தகவல் வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த தகவல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், அவரோட பெர்மிஷனே இல்லாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, சிம்பு அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வியூஸ் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே சைக்கலாஜிக்கலாக நம்ம ஆட்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, வியூஸ் போகணும், சப்ஸ்கிரைபர் வரணும், அப்படி பார்த்து விட்டா இன்னும் பான் மூவிஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க போல் யூடியூப்பில். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஃப்யூச்சர் அப்படி தான் ஆக போகுது. ஏன்னா எல்லா மாதிரி கண்டென்ட்டும் அடித்து பார்த்துட்டானுங்க, ஒன்றும் பெருசாக போகிற மாதிரி தெரியல.
இப்போ சிம்புவை பற்றி பேசுகிறது, நாளைக்கு நயன்தாராவை பற்றி பேசுகிறது, அப்புறம் விக்னேஷ் சிவனை பற்றி பேசுகிறது, இப்படியே அதை இல்லாத ஒன்று ஏதாவது ஒன்று கலப்பிக்கிட்டு நாளைக்கு ஃப்யூச்சரில் எங்களுக்குமே வியூஸ் போகலன்னு பான் மூவிஸை போட்டு ஓட்ட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்படிங்கிறப்போ நான் சிம்புவை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்ன காரணம்னா, நான் உண்மையை சொல்லணும்னா வேறு யார் சொல்லுவா இல்லையா? நான் என்றைக்குமே யார் கூட பழகினாலும் ஒரு நான் வேலை செய்கிற இடங்களில் கூட ஒரு முதலாளி எனக்கு மேலே இருக்காருன்னா நான் எங்கேயுமே விசுவாசமாக இருந்து தான் பழக்கம். எனக்கு பொய்யா இருக்கிறது பிடிக்காது. அதனால் என்னோடய கேரக்டருக்கு அவர் ஒத்து போவார் சிலம்பரசன். அதனால் அவரை பற்றி உண்மையை நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, அவருடைய ஃபேன்ஸ்கிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சிலம்பரசன் 5 வருஷம் இல்லைங்க, 50 வருஷம் படம் பண்ணாமல் 51வது வருஷம் வந்து படம் பண்ணாலும் அவருடைய படம் அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூவோ அந்த மார்க்கெட் வேல்யூ போகும். சேட்டலைட் ரைட்ஸ் எவ்வளோ போதும் அந்த சேட்டலைட் ரைட்ஸ் போகும். இது எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். அதனால தானே சிலம்பரசன்ட்ட போய் கதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, காத்திருக்கீங்க, கதை சொல்கிறீங்க, கமிட் பண்ணுறீங்க. நீங்கள் பார்ப்போம். அதாவது மற்ற நடிகர்கள் 10 டேக் எடுக்கிறாங்கன்னா சிலம்பரசன் பொறுத்த வரைக்கும் ஒரு டேக் தான் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாப்புல. ஒரு நாளைக்கு ஒரு டேரக்டர் 5 சீன் பிளான் பண்ணுறாரு 8 ஹவர்ஸில் அப்படின்னா சிலம்பரசன் 2 மணி நேரத்தில் அந்த மொத்த டேக்கையும் முடிச்சுட்டு போய் உட்காந்துருவாரு. முடிஞ்சுது. சரிங்களா? இதை நிறைய டேரக்டர்ஸ் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து சிதம்பரசனை பேசினாக்க வியூஸ் கிடைக்குது, சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்கன்னா நீங்கள் பேசுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார், உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அதனால் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் சிலம்பரசன் மாதிரியான ஒரு மல்டி ஃபேசட், ஒரு திறமையான ஒரு நடிகன், ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்குனர் கிடையவே கிடையாது. சிலம்பரசன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டார். இப்போ தான் நிறைய பேர் அதை தொடங்குறாங்க. ஸோ அதனால் சிம்புவை நீங்கள் எந்த நடிகரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் சிம்பு அந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், சிம்புவோட போட்டி போட தனுஷ் இருக்கார், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அடுத்து யாரெல்லாம் வராங்களோ நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே வாங்க. சிம்பு தனியாக தான் இருப்பார். அவரை பற்றி, சிம்புவை பற்றி பேசின இந்த மீடியா இருக்குல்ல, வேறு எந்த நடிகரையும் அந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. சிம்புவை என்ன சொல்கிறது, டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி வேறு எந்த நடிகரையாவது இந்நேரம் மீடியா பேசியிருந்தால் அவங்க காணாமல் போயிருப்பாங்க, மார்க்கெட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, டிப்ரெஷனில் என்றைக்கும் காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் சிம்பு அதுக்கெல்லாம் காது கொடுக்குற ஆள் கிடையாது இல்லையா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, சிலம்பரசனை நீங்கள் என்ன பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேலே போய்கிட்டே தான் இருப்பாப்புல. இப்போ அடுத்து வரப்போகிற படங்கள்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுது. இதுதான் உண்மை. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் என்றைக்குமே லாயல் ஃபேன்ஸ். வேறு யாருக்குமே இல்லாத ஒரு ரசிகர்கள், உண்மையான ரசிகர்கள், விசுவாசமான ரசிகர்கள் சிலம்பரசனுக்கு என்றைக்குமே உண்டு. அது அவருக்கும் தெரியும். அவர் ரசிகர்கள் மேலே அவர் உயிரே வச்சுருக்கார். எனக்கு தெரியும். நான் கூட பயணிக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கேன், தொடர்பில் இருக்கேன். எனக்கு தெரியும் அவர் ரசிகர்கள் மேலே உயிரையே வச்சுருக்காரு. அவர் இன்றைக்கும் ஒரு கதையும் கேட்கும்போது, ஒவ்வொரு படமும் பேசும்போது, இந்த இடத்துல என் ரசிகன் வந்து ரசிப்பான், இந்த இடத்துல கைத்தட்டுவான், என்னோடய ஃபேன்ஸுக்காக இதை வைக்கலாம், இன்ட்ரோடக்ஷன் சாங் இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலான்னு அவர் வந்து கதை கேட்கும் போதே அவர் வந்து ஒன்ஸ் அவருக்கு பிடிச்சிடுச்சுன்னா பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மட்டும்தான் அவருக்கு உயிர். சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர்கள் மட்டும்தான் அவருக்கு உயிர். அவங்களுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ சிம்பு சம்பந்தமாக வரக்கூடிய எந்த செய்தியுமே உண்மை கிடையாதுங்க. எதுவுமே உண்மை கிடையாது, அவராக சொல்கிற வரைக்கும். நன்றி.